அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். என்னுடைய பேர் நாராயணன், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் என்று எங்கள் மேலிடம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000 பூத் இருக்குது. இந்த 1000 பூத்துலேயும் 50,000 பேர் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க. இந்த கடந்த ஒரு மாதம் 45 நாளில் 50,000 பேர் புதிய உறுப்பினர்களாக தானாக முன்வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த கட்சியில் நான் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி தானாக முன்வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் சேர்ந்துருக்காங்க. ஒரு பூத்துக்கு 50 பேர், ஒரு பூத்துக்கு 200 பேர் இலக்கு. கட்சியுடைய இலக்கு ஒரு பூத்துக்கு 200 பேர் பிஜேபியில் மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லி தொடங்கி இன்றைக்கி சராசரி ஒரு பூத்துக்கு 50 பேர் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் 17 ஒன்றியம் இருக்குது. பிஜேபியில் 17 ஒன்றியம் பிரிச்சிருக்கோம். அதில் 9 மண்டலுக்கு 9 மண்டல் தலைவர்களை அலௌன்ஸ் பண்ணியிருக்கு. அமைப்பு ரீதியான வேலைகள் தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்குது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம். அமைப்பு ரீதியான வேலைகள் காரணம், இங்கே உட்காந்துருந்த எங்கள் தலைவர்கள் அந்த மாதிரி இங்கே உட்காந்தவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. இந்த 5 மாவட்ட தலைவருங்க, இவங்கெல்லாம் கட்சிக்காக அவங்க வாழ்க்கையை கிட்டத்தட்ட தியாகம் பண்ணி வேலை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபருக்கு அவங்களுடைய முன்னிலையில் இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியுடைய கொள்கை, சித்தாந்தம், நல்ல விஷயங்கள், கட்சியுடைய வேலைகள் அனைத்து துறைகள் எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் இந்த மேற்கு மாவட்டத்துக்கு என்னுடைய மாவட்ட தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் ரீதியான வேலைகள், அமைப்பு ரீதியான வேலைகள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பூத்தில் 200 பேர் இலக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் பிஜேபியில் இருக்கணும், இதுதான் இலக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும். காரணம் என்னடானா, போன வாரம் பார்த்தோம், பிரதமர் அவர்கள் அமெரிக்கா பயணத்தில் யார் சொன்னது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சொன்னது, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யுவர் கிரேட். எவ்வளோ பெரிய விஷயம் இது, சாதாரண விஷயமா? உலகமே போற்றும் ஒரு தலைவர், அவங்க கீழே நாங்கள்லாம் கட்சியில் வேலை செய்கிறது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். இது அரசியல் ரீதியான வேலைகள் சொன்னால் என்னுடைய இலக்கு அனைத்து பூத்துலேயும் அந்த பூத் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் கைக்கெடுத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் டெய்லி ஏதோ இடத்துல. உதாரணம், இன்றைக்கி பாருங்கள், ஓசூரில் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. காரணம், இன்னும் அவங்களால இத்தனை வருஷம் 60 வருஷம் கட்சியில் இருந்து 60 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் பட்டா வாங்கி கொடுக்க முடியல அவங்களால. ஆனால் நரேந்திர மோடி எப்போ பிரதமர் ஆனாரோ அப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாடு முழுக்க அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் வீடு. இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இல்லைன்னா கிடையாது, அனைவருக்கும் வீடு திட்டம். அதே மாதிரி ஜல்ஜீவன் சக்தி, எல்லா வீட்டுக்கும் குடிநீர், எல்லா வீட்டுக்கும் நல்ல குடிநீர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த திட்டம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கடந்த காலமும் இந்த 8வது பட்ஜெட் தமிழக வீரமங்கை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் இன்னைக்கு நாடு முழுக்க இந்த பட்ஜெட்டை பற்றி நல்ல விதமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இந்த கட்சி ஆரம்பித்தோடு இல்லை இந்த நாடு ஸ்டார்ட் அப் வந்து இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டதே கிடையாது. ஸோ அது பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஒரு மாவட்ட அளவில் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி ஓசூரில் ஒட்டுமொத்த ஒசூரில் இருக்கிற வணிகர்கள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்டு இந்த சொத்து வரி குவிப்பு பார்த்து எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் யார் பண்ணுறாங்க? எல்லா மக்களை திரண்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கட்சியும் கிடையாது, சாதாரண மக்கள் ரோடு கொண்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும். 100% இது நடக்கும். இந்த 26 பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஎம்கே என்ற ஒரு கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு டெபாசிட் இல்லாமல் எங்கடா போகுதுன்னா அது நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஆரம்பம். இது இங்கே நிர்வாகிகள் காலையிலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மாவட்டத்து சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
जी